ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விளாக் சாட்டர்டே மார்னிங்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு, நாங்க எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது அந்த விளாக்ல இருக்க போகுது. நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க விளாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சாட்டர்டே மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே இன்னைக்கு என்னமோ தெரியல முழிப்பு வந்துருச்சுங்க. ஒரு 6:30க்குலாம் எந்திரிச்சிட்டேன். கயல் கண்மணி பிள்ளைங்க எல்லாமே லீவ்ல வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. மோனி தாரணி தான் வரல. மோனி தான் இன்னும் லீவ் விட்டதுலேருந்து வரவே இல்லைங்க. ஹர்சனுக்கு எக்ஸாம் முடிச்சோன்னும் மொத்தமாக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிள்ளைங்களும். கயல் கண்மணிக்கு வந்து மண்டேலேருந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் சிபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் இயருக்கு ஏப்ரல் 6th ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது. ஸோ வந்து நம்ம வீட்டு குட்டீஸுகளும் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து நான் மண்டேலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லீவுக்கு எங்கேயுமே கூட்டு போகல அப்படின்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட்டு. நானும் வந்து அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்குண்டா போகலாண்டா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பென்சிலு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு. கயல் கண்மணியை சாட்டர்டே ஈவினிங்கே வந்து ராஜாத்தி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை வேணாம், நான் சண்டே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிள்ளைங்க இங்கே இருக்கிறதுக்கு ஜாலியாக விரும்புவாங்க. பட் வந்து அப்பப்போ வந்து இங்கேயும் போர் அடிக்கும் போல. ஏன்னா டிவியில் அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா புது புது படம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே மகிழினி கூட விளையாடணும் அப்படின்றதான் மெயின் இன்டென்ஷனாக கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்னைக்கு தக்காளியை வச்சு அதுக்கு மேலே மசால் தோசை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் தக்காளி, வரமிளகா, அது கூட பூண்டு, கொஞ்சம் வந்து பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கயல் வந்து எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை செஞ்சுட்டு இருந்தேன். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்பப்போ வந்து இந்த இதை வந்து நானும் வந்து ட்ரை பண்ணிக்கிறது. கொஞ்சம் காரம் அதிகமான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வீட்டுக்கும் அந்த காரத்துக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணுங்க. அந்த பச்சை வாசமும் போயிடும். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம தோசைக்கு மேலே அப்படியே வச்சு தடவி மசால் தோசை மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்கு? சட்னிக்கு சட்னியும் தேவையில்ல, நல்லா இருக்குல்ல. நான் காரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணேன். நல்லா இருக்கா? மணிக்கு டியூட்டியில் இருக்கையில மனசே இல்லைங்க. அந்த கோழியெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கோழி குஞ்செல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருந்தாரு. டியூட்டிலேருந்து வந்த அடுத்த நிமிஷமே வந்து கோழி குஞ்சு திறந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் வந்து வெளியே அப்படியே திறந்து விட்டு நான் உட்காந்து பார்த்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டு அத்தை இருந்துட்டு அதெல்லாம் வேண்டாம், உள்ளேயே இருக்கட்டும், இன்னும் ஒரு வாரத்தும் கழிச்சு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுகளுக்கு வந்து கொத்தியும் சாப்பிட தெரில. நாங்கள் அதனால வந்து கம்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைஸாக கொஞ்சம் அரைச்சி குருணையாக தான் வந்து லைட்டாக போடுறோம். அது சாப்பிட்ற அளவுக்கு. அதில் ஒரே ஒரு கோழி குஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலே வந்து ஃப்ளாட்டாக படுத்துருச்சுங்க. அப்படியே தரையோட தரையாக வந்து ரொம்ப நீந்திக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது அந்த ஒரு குஞ்சு மட்டும். பேலன்ஸ் எல்லா கோழியோட காலுமே லைட்டாக வந்து வளைஞ்சு தான் இருக்குது. அது எதனாலேன்னு தெரில. ஒரு வேளை அந்த பெரிய கோழி இருந்துச்சுன்னா அந்த அணவுலே வந்து அப்பப்போ போய் அந்த ரெக்கைக்குடியில படுத்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்லா ஊறி இருந்திருக்கும். இப்போ சரியாக ஊறாத மாதிரியே ஒரு ஃபீலு. பட் எப்படியோ பொழைச்சிச்சுன்னா பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மணி நீ தொடாத மணி, அதுக்கு பாவமா இருக்கு. சரி விடு. எங்க கிளம்பிட்டீங்க? கத்தாம பேசுங்க. ஐயோ நடிக்கிறீங்களே. சூப்பர். கிளம்பலாமா? சரி வாங்க, அப்படியே அவங்க அஜிட்டெல்லாம் சொல்லிட்டு போலாம். அப்போ ஒரு மாமா கார் எடுத்துட்டு வரட்டும். ஏன் அவளுக்கு நல்லா இருக்கு. டைகர் நல்லா தூங்கிட்டோம் மோட்ரு. நேரம் ஆயிருச்சு அபூர்வா கிளம்புறதுக்கு. கார்ல ஓட்டுறது இல்ல யாருமே. ஏன் கண்மணி, நம்ம கார் ஓட்டுவோமா? வேற என்ன பண்ணுங்க? தூங்கிடுவியா? தூங்குறதுக்காக இப்ப போறான். அப்புறம் சாப்பிட்டு வரையில தூங்கிடுவியா? யார் யார் போயிருக்கோம் அப்படின்னா பவித்ரா, கிருஷ்வா, அப்புறம் மேலே வேலை பார்க்குற பொண்ணு,
நான், கையல், கண்மணி, மகிழினி, ரித்வின்னு எல்லாருமே வந்து போயிட்டுருக்கோங்க. காரில் கொஞ்சம் இடம் பத்தலை. ஸோ வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் மடியில் உட்கார வச்சுட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். பிள்ளைங்களும் எங்கேயுமே போகல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தனால தான் ஈவினிங் வந்து அபூர்வா போகலான்னு தான் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சிட்டி ஸ்கொயரை பற்றி தெரிய வந்துச்சு. சரி அப்படியே போயிட்டு வரலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒட்டன்சத்திரம் வந்து ஒரு 20 கிலோமீட்டருங்க எங்கள் ஊர்லேருந்து. ஆனால் சிட்டி ஸ்கொயர் வந்து அந்த பித்தளைப்பட்டி பிரிவு வந்து நமக்கு ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த சிட்டி ஸ்கொயர் எங்கே லொக்கேஷன் வந்து இருக்குது அப்படின்னா, திண்டுக்கல் டு வத்தலகுண்டு ஹைவேஸில் பித்தளைப்பட்டி பிரிவில் வந்து ரோட்டு மேலேயே இருக்குங்க. அங்கேயும் தான் ஒரு அபூர்வா இருக்குது. ஸோ வந்து பிள்ளைங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஸ்கூல் திண்டாட்ட ஏந்து கேளுத ஏங்க ஆளும்பக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட வாங்க. நித்த மாடியாட்டியா அப்படின்னா என்ன? தூங்கி எந்திரிச்சிட்டு வெளியே போவாங்க. நீ சொல்லக்கூடாது. அள்ளி போந்தா நீ சொல்லாதடா. சரி பேர் ஆத்துற. சரி அதே கண்மணிட்ட கேளு. கண்மணின கேளு. தெரியாது. எதுக்கு தெரியாது? சொல்லு. அங்கெல்லாம் மேல தேவையே இல்லை. இதுக்குள்ளேயே இதுக்கு விளையாண்டுட்டு வந்தாவே போதும். இதுக்குள்ள விளையாண்டாவே போதும். திண்டுக்கல்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டு குட்டீஸுக்குள்ள ஒன்ஸ் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து கூட்டிட்டு போங்க. கிட்ஸுக்கு வந்து 50 ருபீஸும் அடல்ட்டுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. 1 hour வந்து விளையாடலான்ற மாதிரி டைம் ஷெடியூல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலேயே பிள்ளைங்க வந்து அவ்வளோ ஜாலியாக ரிலாக்ஸாக வந்து இருக்கலாம். அவ்வளோ கேம்ஸ் இருக்கு. அதான் வந்து பிள்ளைங்க வந்து போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு வந்து விளையாடலாம். அவங்களோட எனர்ஜி லெவலவே இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நானுமே வந்து போய் கொஞ்ச நேரம் வந்து ஊஞ்சல் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தான் விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஹை லேடர்லாம் வந்து ஏறுற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஏறியும் கொஞ்சம் பழகிக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம குடுக்குற காசு அந்த இடத்துல வந்து ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கீழேயும் விழுந்தா கூட அடிபடாம இருக்கிறதுக்கு அந்த மேட் ஃபினிஷ் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. நீங்க யாராச்சும் இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கீங்களா என்ன அப்படின்றத மறக்காம கீழே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுலதான் அப்படியே ஏத்தி விடு. ரித்துமா இங்க பாரு. அப்படியே தான் நடக்கணும். அப்படியே தான் போணும். போ அப்படியே மேல போ. அப்படியே அந்த கையில அப்படியே பாப்பா புடி வந்து. அப்படியே நம்ம வீடியோ கால் பண்ணலாமா? இங்க வந்து உட்காந்துங்க 3 பேரும். யாரு கிறிஸ்வா வரான் பாரு. நீ யாரு? இல்ல நீ யாரு? மணி கையில அப்படியே வீடியோ கால் வரவா? அண்ணே அந்த பலூன் மாதிரி இருக்கல போங்க. மணி நான் இதுக்குள்ளே போய் வரவா? நம்மளாம் உள்ள போக கூடாதா? ரித்வினே எப்படி ஏறுற பாரு. கத்த போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ள வருது. பயப்பலையா? நீ பயந்தாதானே இப்ப? பயந்துட்டா பாப்பா இப்படி ஏறாதீங்க, விழுந்துற போறீங்க. ஆடுவீங்களாமா? ஏய் வா, இப்படி வா. இடத்துக்கு நீ புதுசுல சூப்பரா இருக்குங்க. திண்டுக்கல்ல இப்படி ஒரு ஏரியாவா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட அட்வென்ச்சர்லாம் இருக்கு. இங்க இப்போ யானைலாம் இருக்கு. நின்று போட்டோ எடுத்துக்கலாம். வா, என்ன இருக்குன்றத பார்த்துட்டு போகலாம். இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்ததுக்கு தெரியுதா?
ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு, ஸ்விம்மிங் பூலு, ஹால்லாம் இருக்கு. நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துறோம்லங்க, அதே மாதிரி மீன் மாதிரியே இருந்துச்சு. இந்த இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸியான இடம் இருக்கணும் போல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் வளர்த்துற தொட்டியில் செத்து போயிடுது. ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ மீன் எவ்வளோ அழகாக வந்து போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. செத்தே போச்சா? படுத்துருக்குது இங்கே போய் இது தலைகளாக மிதங்குது தெரியலையா? பெரிய கிரவுண்டு தான். ரொம்ப சூப்பரான இடத்துக்கு உங்களுக்குலாம் கூட்டு வந்திருக்கேன். எங்க எவ்வளவுதான் இதுல வந்தாலும் நம்ம தரையில உட்கார்ந்தா நமக்கு பிடிக்கும். ஆமா. நாகமண்டலத்துல ரொம்ப பேர் தரையில உட்கார்ந்தாங்க. இதுதாங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதான் வந்து இதோட ஒர்த் என்னமோ வந்து 20 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபா. ஒருத்தன்னு சொல்லலாம். 1 hour டைம். ஆனா நாங்க மேலேயே இருக்கோம். இல்ல நான் அபூர்வால வந்து நாளைக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க போல. மேல அந்த பவுன்சி ஹவுஸ் மாதிரி இருக்கதெல்லாம் நாளைக்கு. ஆனா இது ஓபன் பண்ணி போறோம் 1 month இருக்கும் போல. இன்டோர் கேம் இருக்கு. அங்கங்க தீம் பார்க்லாம் பிள்ளைகளை கூட்டு சுத்தணும்ன்றது அந்த காசெல்லாம் மிச்சம். என்ன மிச்சம் தானே? சரி பார்க்கலாம். வர மனசே வர மாட்டேங்குது. வாங்கன்னா வர மாட்டேங்குதுங்க பிள்ளைங்க. கரெக்டா டைம் வந்து டைம் என்ன? கரண்ட் போய் விட்டது. கரண்ட் இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது போல. ருத்வினா கிஸ்வாவா அது? இல்லையே வேற ஆள். ருத்வின் இங்க இருக்கு. அது கிஸ்வா அதல இல்லையா? கிஸ்வா இதுல ஏறி இருக்கு. ஏய் ருத்வினே, அபூர்வால என்ன இருக்கு? ஏய் இறங்கு. திட்ட போறாங்க. உட்காரு. பேர் நல்லா இருந்துச்சா? மேலையா? மேலே இன்னும் ஓப்பன் பண்ணல. மேலே இங்கே வேர்த்து என்ன பாப்பா வேர்த்துருச்சு? சும்மாவா? நேரமாச்சு. என்ன அடிபட்டுருச்சா? எங்கண்ணே அடிபட்டுருச்சு? அப்புறம் ஜாலியா? ஏ வண்டி பின்னாடி வருது. இங்க இருந்து காயல் போட்டோ எடுக்கலாம். அங்கே பாரு. உள்ளே போகக்கூடாது. பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே இருக்க பிளேசஸ்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கறதுக்காக அப்படியே ஒருத்தராக வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். வெளியே யானை இருந்தனால யானை முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் சும்மா எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏய் பொறுங்க, யானைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம். பவித்ரா, பிள்ளைங்க, மது எல்லாருமே வந்து போய் லாஸ்ட் வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. நாங்கள் அந்த புத்தர் சிலை கிட்ட மட்டும் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிள்ளைங்க எல்லாருமே அங்கே போய் லாஸ்ட் வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்தாங்க. ரிட்டன் நாங்களுமே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ரிட்டன் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.